ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாலக்கீரை முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். அதில் தண்டு பகுதி நீக்கிட்டு நம்ம கீரையை பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். ரொம்ப பொடியாக நறுக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு நறுக்கினா போதும். இந்த மாதிரி நறுக்கிக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 டைம் கீரை நல்லா கழுவிக்குங்க. ஏன்னா நிறையா மண் இருக்கும், அலாசிக்குங்க நல்லா. பாலக்கீரையை முட்டை இல்லாமல் தனியாகவும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் நம்ம அது கூட முட்டை போட்டு செஞ்சோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி முட்டை போட்டு தான் செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. கீரையை நல்லா அலசினதுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்குங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்குங்க. நான் இன்றைக்கி 2 கட்டு கீரைன்னு காட்டி நான் இன்றைக்கி வடக்கல்லையே யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம். ஆனால் பெரிய வெங்காயம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சு வரட்டும், வெயிட் பண்ணுவோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுப்போம். பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், ஏன்னா 2 கட்டு கீரைனால. பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான். அது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே கீரையில் தண்ணி வடிய வச்சுருங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது எந்த கீரைக்குமே. இப்போ கீரை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நிறைய இருக்குது, இந்த பாத்திரம் நிறைய இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ்லேயே சுண்டி போயிடும். இதில் தண்ணி நிறையா வரும் இந்த கீரையில். நம்ம தண்ணி சேர்க்கலை, நான் தண்ணி சேர்க்காதீங்க. அதுவே தண்ணி விடும். பாருங்கள், 2 நிமிஷம்தான். எவ்வளோ கீரை நம்ம 2 கட்டு கீரை சேர்த்தோம், எப்படி கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். தண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. தண்ணியை நான் சேர்க்கலை. நம்ம தண்ணி சேர்க்காமல் அந்த தண்ணியிலையே நம்ம வதக்கிக்கலாம். தண்ணி இஞ்சட்டும், அதிலே வேகட்டும் கொஞ்சம் கீரை. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம முட்டை நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை கீரைக்குள்ளே அப்படியே ஊற்றிக்கலாம். ஆனால் நான் அப்படி ஊற்றலை. நான் கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு யூஸ் பண்ணுறேன். அதனால் இப்போ 2 முட்டையும் உடச்சிக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பும் பெப்பர் பவுடரும் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்குங்க. நல்லா இப்போ கலந்து விட்டுக்குங்க. நம்ம அப்படியே கீரைக்குள்ளே போட்டோம்னா மஞ்சக்கரு தனியாக போயிடும். அதனால் நான் இப்படி பண்ணிக்கிறது. இப்போ மோஸ்ட்லி வெந்துருச்சு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கீரைக்கு. முட்டைக்கு நம்ம ஆல்ரெடி உப்பு அதில் சேர்த்துருக்கோம். கீரை கலவா கொஞ்சமாக போட்டால் போதும். பாருங்கள், தண்ணி எல்லாமே போயிடுச்சு. எவ்வளோ தண்ணி இருந்துச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், தண்ணி இஞ்சிருச்சு ஃபுல்லாக. இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம கலக்கி வச்ச அந்த முட்டையை போட்டுக்கலாம்.
முட்டை வேகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் போதும். கொஞ்சம் இந்த மாதிரி கடித்து சாப்பிட்ற மாதிரியே வச்சுக்கோங்க. ரொம்ப பொடி பொடியாக போனாலும் நல்லா இருக்காது. பாருங்கள், 2 நிமிஷத்தில் வெந்துடுச்சு. இப்போ தண்ணியும் இஞ்சிருச்சு. இந்த மாதிரி டைமில் நம்ம கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீரையை எப்போவுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவே இஞ்சிருச்சு. முட்டையும் கீரை கூட எல்லா பக்கமும் ஒட்டியிருக்கு. ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் நல்லா பிடிக்கும். நம்ம இதை வெறும் சாதத்திலே போட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.